எல்ஐசி சப்ஜெக்டை பற்றி இன்றைக்கி உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்குறேன். எல்ஐசி சப்ஜெக்டில் லேப் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து சொல்கிறேன். 741 யூஸ் பண்ணி இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர் பண்ணுறோம். இந்த எல்ஐசி சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் தெளிவாக நல்லா படிச்சுக்கோங்க. கோர் பிரான்ச்சுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்டில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையரில் வந்து செகண்ட் பின்னில் வந்து நம்ம இன்புட்டு Vin அப்ளை பண்ணி 6 பின்னில் அவுட்புட் எடுக்கிறோம். ஆர்எஃப் ரெசிஸ்டர் கால்குலேட் பண்ணி கொடுக்குற சைன்வே அப்படியே இன்வெர்ட் ஆகி ஆம்ப்ளிஃபையர் ஆகி நமக்கு கிடைக்கும். எல்ஐசி சப்ஜெக்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்டு. இந்த சப்ஜெக்டை நல்லா தெரிஞ்சுக்கிட்டோன்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதை பற்றி தான் நான் இன்றைக்கி சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து எக்யூப்மெண்ட் எடுத்துக்கோங்க. இன்புட்டு ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டரு, அவுட்புட்டு CRO. இந்த ரெண்டுமே குட் கண்டிஷனாக செக் பண்ணிக்கோங்க. FGயை எடுத்துக்கிட்டு ப்ரோப்பை மாட்டி ஒரு சைன் வேவ் கொடுத்து ஒரு 1 கிலோஹெர்ட்ஸோ 2 கிலோஹெர்ட்ஸோ ஏதோ ஒன்று கொடுத்து பாருங்கள். CRO சரியாக ஒர்க் இல்லைன்னா அந்த ஆட்டோ செட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பண்ண உடனே திரும்ப அந்த சைன் வேவ் தெளிவாக வந்துடும். மெஷர்மெண்ட்டை பட்டனை அமுக்குனேன்னா என்ன ஃப்ரீக்வன்சி என்ன ஆம்ப்ளிடியூட்டுங்கிறது CROவில் டிஸ்பிளே காமிச்சிடும். இப்போ என்ன ஆகிப்போச்சு, FGயும் CROவும் நல்லா இருக்குது. அடுத்து பவர் சப்ளையில் +12 -12 கிரவுண்டு கரெக்டாக இருக்கான்னு மல்டிமீட்டரை வச்சு மெஷர் பண்ணிவிட்டு நம்ம ஐசிக்கு கொடுக்கணும். ஐசிக்கு கொடுக்கறது எப்படின்னா +12 7th பின்னில், -12 4th பின்னில். கிரவுண்டை எடுத்து ப்ரெட் போர்டில் கீழே வந்து கிரவுண்டுன்னு கனெக்ட் பண்ணிடுங்க. டைரெக்டாக ஐசிக்கு எந்த கிரவுண்டும் கொடுக்க வேண்டாம். கிரவுண்டுன்னு வச்சுட்டேன்னா சர்க்யூட் மூலமாக கிரவுண்டை நம்ம கனெக்ட் பண்ணிக்கிடலாம். இது கிரவுண்டு சிலர் கொடுக்கறது இல்லை, அதனால் ஆன்சர் சரியாக வர்றதில்லை. அதனால் கிரவுண்டை கரெக்டாக கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணிட்டேன்னா கரெக்டாக உங்களுக்கு விசிசி கிரவுண்டு -12 தெளிவாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஆர்சி பேஸ் ஷிஃப்ட் ஆசிலேட்டரை வந்து ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கு எந்த விதமான இன்புட்டும் கொடுக்க வேண்டாம். கேட்டிங்களா? இதுக்கு வந்து ஒரு 1 கிலோஹெர்ட்ஸ் வச்சு டிசைன் பண்ணுங்கள். டிசைன் பண்ணிவிட்டு நீட்டாக அந்த ரெசிஸ்டரு கெப்பாசிட்டர்லாம் கால்குலேட் பண்ணி கனெக்ட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா 6th பின்னில் உங்களுக்கு அழகான 1 கிலோஹெர்ட்ஸில் ஒரு சைன் வேவ் கிடைக்கும். இது வந்து ஆர்சி பேஸ் ஷிஃப்ட் ஆசிலேட்டர். இப்போ வந்து இந்த நம்ம டிசைன் பண்ண வேல்யூ கொஞ்சம் ஒரு கம்மியாக கிடைச்சாலும் திரும்ப ரெசிஸ்டர் செய்யனா கரெக்டாக வரும். அப்புறம் வந்து இப்போ வந்து ஹைபாஸ் ஃபில்டரை போட்டு காமிக்கிறேன். 3rd பின்னுக்கு நம்ம FGயை வச்சு இன்புட் கொடுக்கும். ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டர் வச்சு என்ன கொடுக்குறோன்னா ஒரு 100 Hz to 50 kHz வச்சுக்கிடுவோம். இதை வந்து ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வரோம். Vout வந்து நம்ம 2 வோல்ட் வச்சுருந்தோம்னா 2 வோல்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகி அப்புறம் கான்ஸ்டண்ட்டாக போகும். இது மாடல் கிராஃப்ட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அப்படியே இன்க்ரீஸ் ஆகும், அப்படியே கான்ஸ்டண்ட்டாக போகும். நம்ம என்ன ஃப்ரீக்வன்சி வச்சுருக்கிறோமோ கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அந்த ஃப்ரீக்வன்சி வரைக்கும் தான் கான்ஸ்டண்ட்டாக அப்புறம் போக ஆரம்பிச்சோம். அப்புறம் லோ பாஸ் ஃபில்டர். லோ பாஸ் ஃபில்டர் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம 100 Hz to 100 kHz வரைக்கும் ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே போவோம். 4 kHz நம்ம கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வச்சுருந்தோம்னா 4 kHzலேருந்து அப்படியே நமக்கு டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து லோ பாஸ் ஃபில்டர். இந்த லோ பாஸ் ஃபில்டர் சர்க்யூட்டு இந்த இருக்குது பார்த்துக்கோங்க. இதுதான் இது. அடுத்தபடியாக அஸ்டபிள் மோனோஸ்டபிள் மல்டிவேர் ஃபில்டர் பற்றி நான் சொல்கிறேன். அஸ்டபிள் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த விதமான இன்புட்டும் நம்ம கொடுக்க வேண்டாம். T-on 0.8 வச்சுக்கோங்க. T-off 0.2 மில்லிசெகண்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இதை வச்சு டிசைன் பண்ணிட்டேன்னா 4th பின்னும் 8th பின்னுக்கும் கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு விசிசி கொடுங்க. செகண்ட் பின்னு இதுக்கெல்லாம் ரெசிஸ்டர் போட்டுக்கோங்க. எந்த இன்புட்டும் நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக இது ஒரு ஸ்கொயர் வேவ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இந்த பார்த்துக்கோங்க, அவுட்புட்டை ஸ்கொயர் வேவ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். நம்ம CROவில் பார்த்துக்கிட்டோம். என்ன டிசைன் பண்ணோமோ அந்த ஃப்ரீக்வன்சி அந்த ஆம்ப்ளிடியூட் கிடைக்கான்னு மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுதான் அஸ்டபிள் மல்டிவேப்ரேட்டர். அப்புறம் மோனோஸ்டபிள் மல்டிவேப்ரேட்டர் பார்த்துக்கோங்க. ட்ரிகர் இன்புட்டு செகண்ட் பின்னுக்கு கொடுக்கணும். ஒரு FGயை வச்சுக்கோங்க. ஆன் டைம் ஆஃப் டைம் நான் கொடுத்துருக்கேன் இந்த கிராப்பில், அதை செக் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இன்புட் அப்ளை பண்ணுங்கள். 3rd பின்னில் அவுட்புட் கிடைக்கும். உங்களுக்கு இன்புட்டு அந்த ட்ரிகர் இன்புட் இந்த வச்சுருக்கிறேன்னா ஆஃப் ஆகும்போது அந்த ஆன் டைம் வந்து இதாயிரும். உங்களுக்கு ட்ரிகர் இன்புட் ஆஃப் ஆகும்போது அவுட்புட்டு ஆன் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி ஆன் ஆகி உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து மோனோஸ்டபிள். இதுதான் அவுட்புட்டு. இது மாதிரி இன்னும் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் தரேன்.